அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தருமபுரி அடுத்த முண்டாசு பரவடை கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், பிரியா தம்பதியினருக்கு தர்ஷன், யஸ்வந்த் என 2 மகன்கள் உள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த 27 வயதான வெங்கடேசன் என்ற இளைஞருக்கும் பிரியாவுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக கள்ளத் தொடர்பு இருந்துள்ளது. அக்கம் பக்கத்தினர் அரசல் புரசலாக பேசத் தொடங்கியதால் குழந்தைகளை காரணம் காட்டி வெங்கடேசனை பிரிந்துவிட பிரியா முடிவெடுத்துள்ளார். ஆனால் வெங்கடேசன் அதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. குழந்தைகளை காரணம் காட்டிதானே பிரியா தன்னை விட்டு பிரிகிறார் என்ற கோபத்தில் இருந்த வெங்கடேசன் யாரும் இல்லாத நேரத்தில் பிரியாவின் மகன்கள் 2வரையும் முண்டாசு புறவடை பகுதியில் உள்ள காட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர். 2 கண்களிலும் மிளகாய் பொடி தூவி பெரிய பாறாங்கல்லை எடுத்து சிறுவர்கள் தலையில் போட்டுள்ளார். இதில் சிறுவன் தர்ஷன் இறந்துவிட யஷ்வந்த் உயிருக்கு போராடியுள்ளார். இந்த சமயத்தில் பயந்து போன வெங்கடேசன் 2 சிறுவர்களையும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கடத்திச் சென்று விட்டதாக ஊருக்குள் ஓடி வந்து கூறியுள்ளார். இதனை கேட்ட கிராமத்தினர் பதறி அடித்துக் கொண்டு சிறுவர்களை தேடி வனப்பகுதிக்குள் சென்று பார்த்துள்ளனர். அங்கே ஒரு இடத்தில் 2 சிறுவர்களும் தலையில் படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். இதனை கண்ட வெங்கடேசன் குழந்தைகளை கையில் எடுத்து வைத்து சினிமா பாணியில் கதறி அழுது புரண்டு நடித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அதியமான் கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது வெங்கடேசனின் குட்டு அம்பலமானது. தொடர்ந்து வெங்கடேசனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.